கர்த்தர் மகிமைப்படுங்க. ஆண்டவரே, எங்களோடு காலை நேரத்தில் பேசுங்கப்பா. தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் உங்களை அதிக ஆசீர்வதிப்பார். கர்த்தரை பற்றி கொண்டு பார், அதான் தலைப்பு. கர்த்தரை பற்றி கொண்டு பார். நம்ம எந்த ஒரு காரியத்தை பார்த்தாலும் கர்த்தரை பற்றி கொண்டு பார்க்கணும். கர்த்தர் இல்லாமல் நம்ம பார்க்கக்கூடாது. எந்த ஒரு சூழ்நிலைகள், எந்த ஒரு காரியங்கள் ஆனாலும் அவரை பற்றி கொண்டு அப்புறம் பார்க்கணும். அதான் முக்கியமானது. கர்த்தரை பற்றி கொண்டு பார். விசுவாசத்தினாலே நம்ம கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அவரையே என்ன நடந்தாலும் சரி, நீங்கள் தான் ஆண்டவரே, நான் உங்களை தான் பற்றி கொள்வேன். ஆண்டவரை பற்றி கொள்ளணும். சங்கீதம் 118 8வது வசனம். சங்கீதம் 118 8வது வசனம். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். சங்கீதம் 118:8. கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்போ ஆண்டவர் பேரில் நம்ம எப்படி இருக்கணும்? பற்றுதலாய் இருக்க வேண்டும். அதான் முக்கியமானது. ஆண்டவரை விட்டுவிடவே கூடாது. அவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். விசுவாச வாழ்க்கையை பற்றி தியானித்து கொண்டு வருகிறோம். விசுவாச வாழ்க்கைனா என்னது? ஆண்டவரை இறுக பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய மனது ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். நமக்காக செய்ய போகிறது அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. ஆண்டவர் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நமக்கு அது தெரியாது. என்ன நடக்க போகிறது, எப்படி காரியங்கள் நடக்க போகிறது, அது நமக்கு தெரியாது. எல்லாவற்றையும் அவர் சொல்ல மாட்டார். ஆனால் ஒன்றை செய்ய வைப்பார். அவரை உறுதியாக பற்றி கொள்ளும்படி கர்த்தர் செய்வார். நீங்கள் உறுதியாக ஆண்டவரை பற்றி கொண்டு உங்கள் காரியங்களை நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயம் அடைவீர்கள், வெற்றி அடைவீர்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, நன்மையை பார்ப்பீங்க. நன்மையை பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். ஆண்டவருக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செங்கடலை 2ஆக பிளந்து வழி நடத்த போகிறது ஆண்டவருக்கு தெரியும். இந்த இஸ்ரவேல் மக்கள் ஒருவனும் சாக மாட்டான். ஆண்டவர் இவர்கள் புறப்படும் போதே அவருக்கு அது தெரியும். நீங்க யாரு, எந்த நெருக்கத்தில் இருக்கிறீங்க என்பது அவருக்கு தெரியும். நீங்க எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் அழிந்து போக மாட்டீர்கள் என்பதும் அவருக்கு தெரியும். இப்போ நம்ம வாழ்க்கையில் நெருக்கத்தின் சூழ்நிலை, இப்போ இஸ்ரவேல் ஜனங்களுடைய நெருக்கத்தின் சூழ்நிலை என்ன? பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல், எங்கே போகிறதுன்னு தெரியல. நெருக்கத்தின் சூழ்நிலை. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கணும்.
நம்ம நெருக்கடியான சூழ்நிலையே பார்த்துட்டு இருப்போம். ஆனால் கர்த்தரை பற்றி கொண்டு பார்க்கும் பொழுது இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் எனக்கு தேவன் ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நமக்கு விசுவாசம் வரும். அவர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பாதையில் அவர் நடத்துவார். அதனால தான் கர்த்தர் விடுதலையாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கினார், வெளியே கொண்டு வந்தார். அவங்கள வெளியில கொண்டு வந்தது மீண்டும் பார்வோன் சேனையினால அழிவதற்காக ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இப்போ பார்வோன் சேனை பின்னாடி வருது. இவங்க எகிப்திலிருந்து விடுதலையாகி புறப்பட்டு வெளியே வந்துட்டாங்க, செங்கடல் கிட்ட வந்துட்டாங்க. பார்வோன் சேனை வருகிறது. பார்வோன் சேனை அழிப்பதற்காக கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வந்தார். இல்லை இந்த செங்கடல்ல முழுகுவதற்காக கர்த்தர் கொண்டு வந்தார்? இல்லை. இதற்காகவா, அழிப்பதற்காகவா ஆண்டவர் எகிப்து தேசத்தில் எத்தனையோ அற்புதங்களை செய்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார்? தேவன் அழிய விட மாட்டார். அவர் விடுதலையாக்குகிற தேவன். உங்களை என்னையும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கினார் என்றால், பிசாசு இன்னொரு நெருக்கடியை கொண்டு வந்திருப்பான் என்றால், அந்த நெருக்கடியின் மத்தியில் ஒரு புது வழியை திறந்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். பிசாசின் கையிலிருந்து விடுதலையாக்குகிறவராய் இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் உங்க நெருக்கம், போராட்டம், அதில் முழுக மாட்டீங்க. முழுகுவது இல்லை. வாழ்க்கையில் செங்கடல் வருமா? நம்ம வாழ்க்கையில் செங்கடல் வருமா? வரும். பார்வோன் சேனை போன்ற பிரச்சனைகள் வருமா? வரும். எந்த பாதையில் போவதென்று தெரியவில்லையே, குழப்பமான சூழ்நிலை வரும். இந்த நேரம்தான் கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும். அவரை பற்றி கொண்டு அவரை பார்க்கணும். கர்த்தரை பார்க்கணும். கர்த்தரை பற்றி கொண்டு, அப்பா உங்களையே நான் பார்க்கிறேன். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. செங்கடல் வரும், பார்வோன் சேனை வரும். பார்வோன் சேனை, அதாவது சத்துருடைய போராட்டம், நம்மை அழிக்க விடமாட்டார், நம்மை முழுக விடமாட்டார். சில நேரம் என்ன நடக்க போகிறதுன்னு நமக்கு தெரியாம இருக்கும். ஆனா ஆண்டவர் செய்து விடுவார். கர்த்தரை பற்றி கொண்டு அவரை பார்க்கணும். கர்த்தர் செய்வார். கர்த்தர் எப்படியும் பாதுகாப்பார், எப்படியும் விடுதலையை தருவார். எவ்வளவு நெருக்கடியான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் உயர்த்துவார். எப்படியும் கர்த்தர் என்னை மீட்பார். எப்படியும் கர்த்தர் என் கரத்தை பிடிப்பார். நம்ம ஆண்டவருக்கு ஒரு வழிகள் அல்ல, 1000 வழிகள் அல்ல, 10,000 வழிகள் அல்ல, 1,00,000 வழிகள் அவருக்கு இருக்கிறது. அவருக்கு எத்தனையோ வழிகள் இருக்கிறது. சமுத்திரம் 2ஆக பிரிக்கப்படும் என்று எந்த நபருக்கும் தெரியாது. இஸ்ரவேல் மக்கள் யாருக்கு தெரியாது. எகிப்தியனுக்கும் தெரியாது. அவன் துரத்தி கொண்டு வரானே பார்வோன் சேனை, அவனுக்கு தெரியாது. ஆனால்
நாம் நம்பி இருக்கிற, நம்மை அழைத்த, நம்மை ரட்சித்த, தெரிந்து கொண்ட தேவனுக்கு தெரியும் இந்த கடல் ரெண்டா பிரிக்கப்பட்டு வழி உண்டாக போகிறது, பாதை உண்டாக போகிறது. அந்த வசனத்தை தானே நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். அப்போ சிவந்த சமுத்திரத்தை எப்படி கடந்து போனாங்க? விசுவாசம். கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுது அந்த விசுவாசம், ஆண்டவர் சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்தார். உலர்ந்த தரையிலே என் பிள்ளைகளை நடக்க வைப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சொன்னார்? நீ நின்று கொண்டு பார். உன் வேலை என்னது? நீ நின்று கொண்டு பார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், 13வது வசனம். யாத்திராகமம் 14:13. அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். தான் ரொம்ப முக்கியம். நம்ம நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பார்க்கணும். கர்த்தரை பற்றி கொண்டு பார்க்க வேண்டும். எதை பார்க்கணும்? இஸ்ரவேல் ஜனங்கள் முதல்ல எதை பார்த்தாங்க? தங்களுக்கு தெரிந்ததை பார்த்தாங்க. பார்வோன் சேனையை பார்த்தாங்க, செங்கடலை பார்த்தாங்க, நெருக்கத்தின் சூழ்நிலையை தான் பார்த்தாங்க. ஆனால் மனக்கண்ணு ஒன்று இருக்கிறது. அந்த மனக்கண் வழியாய் தேவன் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்க்கணும். அப்போ எப்போ பார்க்க முடியும்? கர்த்தரை பற்றி கொண்டு இருக்கிறவர்கள் தான் அதை பார்க்க முடியும். அதனால தான் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருப்பதே நலம். அவரை பற்றி கொள்ளும் பொழுது நமக்கு பிரகாசம் உள்ள கண்கள் திறக்கப்பட்டு நம்மை ஆண்டவர் அவர் செய்ய போகிறதை பார்க்க வைப்பார். நாம் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? ஆண்டவரே, நான் உங்கள் பேரில் நான் பற்றுதலாக இருக்கணும், பற்றுதலாக இருந்து பார்க்கணும், எனக்கு பிரகாசம் உள்ள கண்களை தாரும். நம்முடைய ஆண்டவர் வல்லமையான காரியங்களை அவர் செய்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடியவர். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் கர்த்தரை இறுக்கமாய் பிடித்து கொள்ள வேண்டும். வாழ்நாள் முழுவதும் அவரை உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அதான் நம்ம வேலை. என்ன நடக்க போது அது நம்ம பார்வையாக இருக்கக்கூடாது. எது வேண்டுமென்றாலும் நடக்கட்டும், நான் யாரை பற்றி கொண்டிருக்கிற? கர்த்தர். அதனால தான் இந்த வருஷம் வாக்குத்தத்தம் கூட, கர்த்தர் தமது ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். நம்மோடு இருக்கிறவரை நம்ம என்ன செய்யணும்? உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தார்கள். பிறகு வனாந்தரத்திற்கு அவர்கள் வந்து விட்டார்கள். இப்போ சாப்பாடு தேவை. அவங்க எகிப்திலிருந்து புறப்படும் பொழுது
ஒவ்வொருத்தரும் தங்களுடைய சுய முயற்சியில் ஏதாவது சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் எத்தனை வருஷம் பிரயாணப்படணும்? 40 வருஷம். அப்போ அவங்களுடைய முயற்சி அது சக்ஸஸ் ஆகியிருக்காது. சில நேரம் நாமே பிரயாசப்பட்டு எல்லாவற்றையும் செய்து முடித்து விடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம கடைசி வரை அவரை தான் நம்பி இருக்க வேண்டும். கடைசி வரை அவரை தான் நம்ம நம்பி இருக்கணும். எப்படி சாப்பாடு கிடைக்க போகிறது அதையும் சொல்ல மாட்டார். அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, 2 காரியத்தை மட்டும் கர்த்தர் சொல்லவே மாட்டாராம். ஒன்று, எப்படி செய்ய போகிறேன் அதை சொல்ல மாட்டார். எப்பொழுது செய்ய போகிறேன் அதையும் சொல்ல மாட்டார். இந்த 2ஐயும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். எப்படி செய்ய போகிறேன், எப்பொழுது செய்ய போகிறேன், இது 2ஐயும் சொல்ல மாட்டார். ஆனால் நமக்கு இந்த 2 தான் முக்கியமானதாக இருக்கும். இந்த 2 தெரிஞ்சா நான் நிம்மதியாக இருப்பேனே. எப்படி செய்ய போகிறார், எப்போ செய்ய போகிறார், இந்த 2ஐயும் ஆண்டவர் சொல்ல மாட்டார். ஆனால் அதை செய்து விடுவார். செய்யாமல் விட மாட்டார். என்ன செய்ய போகிறேன் சொல்ல மாட்டார். எப்பொழுது செய்ய போகிறேன் சொல்ல மாட்டார். கர்த்தர் சொல்றாரு, நீ நின்று கொண்டு நான் உனக்கு கட்டளை இடுகிற ரட்சிப்பை பார். உன் வேலை என்னது? நான் விடுவிக்க போறேன், நான் உன் தேவையை சந்திக்க போறேன். நீ பார்க்க வேண்டியது தான் உன் வேலை. அப்ப நமக்கு பார்க்கணும்னா பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு தேவை. இப்ப நின்று கொண்டு பாருங்கள்னு சொல்றாரு. இது சரீரத்தில் நின்று கொண்டு பார்க்கிறத பற்றி சொல்லல, மனதில் நின்று பார்க்க வேண்டும். இந்த யாத்திராகமம் 14:13 நின்று கொண்டு பாருன்னு சொல்றாரு பார்த்தீங்களா? இது சரீரத்தில் நிற்பது அல்ல, மனதை நிறுத்தி பார்ப்பது. ஏன்னா நம்முடைய மனம் ஒரு இடத்துல நிற்காது. அது அலைந்து கொண்டே இருக்கும். இப்படி செய்து விடலாமா, அப்படி செய்து விடலாமா, இதை செய்து விடலாமா, அதை செய்து விடலாமா, மனது நிற்காது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நின்று கொண்டு பார். நீ நின்று பார். நின்று பார் என்பதை விட நீ பார்த்தாதான் நிற்பாய். நீ பார்க்க வேண்டியதை பார்த்தால்தான் உன் மனசு நிற்கும். பார்க்க வேண்டியதை பார்க்காமல் பார்க்க கூடாததையே காலமெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் உன் மனது நிற்கவே நிற்காது. அதான் கர்த்தர் சொல்றார், நின்று கொண்டு பார். கர்த்தரை பற்றி கொள்கிறவர்கள் தான் பார்க்க முடியும். கர்த்தரை பற்றி கொள்ளும் பொழுதுதான் ரட்சிப்பை பார்க்க முடியும். இஸ்ரவேலர்களுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த ரட்சிப்பு தேவ பிள்ளைகள் பார்த்தார்கள். ஆனால் எகிப்தியனால பார்க்க முடியாது, உங்களால பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அந்த ரட்சிப்பை நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற விடுதலையை நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற சுகத்தை நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆரோக்கியத்தை பார்க்க முடியும்.
நாம் சமுத்திரம் போன்ற பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண போகிறோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன சாப்பிட போகிறோம், இப்படி எல்லாம் பல எண்ணங்கள் இருந்துச்சு. ஆனால் கர்த்தரை பற்றி கொண்டு அவரை பார்க்கும் பொழுது செங்கடல் ரெண்டாய் பிளக்கும். அப்புறம் சாப்பாட்டு காரியங்கள் ஆண்டவர் அதை பார்த்து கொள்வார். அதையும் அவர் டிசைட் பண்ணி வச்சிட்டார். என்ன சாப்பாடு கொடுக்க? வானத்தின் மன்னாவை கொடுக்க அவர் தீர்மானித்துட்டார். நம்முடைய ஆண்டவர் பசியை ஆற்றுகிறவர். பட்டினியாக இருக்க அவர் விடமாட்டார். பசியோடு நடத்த விடமாட்டார். ஆண்டவரை நம்ம பற்றி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம பார்க்கணும், அவரை பற்றி கொண்டு பார்க்கணும். நம்முடைய எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தரை பற்றி கொண்டு பார்த்தா அங்கு ஒரு புதிய காரியம், அங்கு ஒரு புதிய வழி, புதிய பாதை, ஒரு புதிய ஆசீர்வாதம், ஒரு புதிய நன்மை அங்கு ஆண்டவர் செய்கிறதை நம்ம பார்க்க முடியும். நல்ல ஆண்டவரை உறுதியாக பற்றி கொள்வோம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். தேவனை பற்றி கொள்கிறவர்களுக்கு நிச்சயம் பூரண சமாதானம். கர்த்தர் மேலே பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தரையே பற்றி கொள்வோம். கர்த்தரை பற்றி கொண்டு நம்ம வாழ்க்கையை பார்ப்போம், சூழ்நிலைகளை பார்ப்போம். அது ஜெயமாய் மாறும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, கர்த்தரையே பற்றி கொண்டு பார்க்கணுமாப்பா. அந்த கிருபைகளை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தருவீராக. அந்த பிரசன்னம் எங்கள் மேலே தங்கி இருக்கட்டுமாப்பா. உங்களை உறுதியாய் பற்றி கொள்ள ஆண்டவரே, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. நாங்கள் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடாது. கர்த்தரை உறுதியாய் நாங்கள் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை பற்றி கொண்டு எங்கள் வாழ்க்கையை பார்க்கணும், சூழ்நிலைகளை பார்க்கணும். அது ஜெயமாய் மாறும், அற்புதமாய் மாறும். கிருபை தாங்க. உங்கள் பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவர் மேலேயும் தங்கி இருக்கட்டும். தாழ்த்துகிறோம். இந்த ஜெபங்களில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. மகிமையான காரியங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்ப்பதற்கு, அனுபவிப்பதற்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தோத்திரன்.